ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பிரதமர் மோடி இன்று ராமேஸ்வரம் புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைத்துவிட்டு ராமநாத சுவாமியை தரிசனம் செய்ய உள்ளார். பிரதமர் மோடியின் பயண திட்டம் குறித்து விரிவாக பார்க்கலாம். இலங்கையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பின் அங்கிருந்து MI-17 ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் வருகிறார். காலை 10:40 மணிக்கு MI-17 ஹெலிகாப்டரில் இலங்கையின் அனுராதபுரத்திலிருந்து புறப்படும் பிரதமர் காலை 11:45 மணிக்கு ராமேஸ்வரம் மண்டபம் ஹெலிபேடில் தரையிறங்குவார். காலை 11:50 மணிக்கு பாம்பன் சாலைப்பாலம் நோக்கி சாலை வழியாக பயணிக்கும் பிரதமர் மோடி பகல் 12 மணி அளவில் புதிய பாம்பன் பாலத்தில் செங்குத்து பாலத்தை ரிமோட் மூலம் திறக்கிறார். புதிய பாம்பன் பாலத்தில் ரயில் மற்றும் கப்பல் பயணத்தை பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைப்பார். பகல் 12:25 மணி அளவில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு சாலை மார்க்கமாக பிரதமர் செல்கிறார். இங்கு சிறிது நேரம் சாலை பேரணியாக செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதியம் 12:45 மணி அளவில் ராமநாத சுவாமி கோயிலில் சுவாமியை தரிசிக்கும் பிரதமர் அங்கு வழிபாடுகளில் பங்கேற்கிறார். மதியம் 1:20 மணி அளவில் ராமேஸ்வரம் தமிழ்நாடு சுற்றுலா மைதானம் செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு புதிய திட்டங்களுக்காக அடிக்கல் நாட்டுகிறார். குறிப்பாக ராமேஸ்வரம் தாம்பரம் இடையே எக்ஸ்பிரஸ் ரயிலை பிரதமர் தொடங்கி வைக்கிறார். தொடர்ந்து மதியம் 2:35 மணி அளவில் மீண்டும் மண்டபம் ஹெலிபேட் செல்லும் பிரதமர் அங்கிருந்து ஹெலிகாப்டரில் மதுரை விமான நிலையம் செல்கிறார். மாலை 3:55 மணி அளவில் மதுரையிலிருந்து டெல்லிக்கு விமானம் மூலம் செல்கிறார். பிரதமர் வருகை காரணமாக ராமேஸ்வரம் தீவு 5 அடுக்கு பாதுகாப்புக்குள் வருகிறது. மேலும் பிரதமர் செல்லவுள்ள பகுதிகள் சிறப்பு பாதுகாப்பு படையினரின் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் செய்தியாளர்கள் ஆனந்தன் மற்றும் பாலவெற்றிவேல். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.